பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் 18ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனம். லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுபவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனா என்று ஒரு கேள்வியை உங்கள் முன்னாலே வைக்கிறார். அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? நம்ம தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா, உலக மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா? இதை முன்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு நியாயாஸ்திரியை பற்றி இருக்கும். அவர் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்படாத ஒரு நியாயாஸ்திரி. ஒரு வயதான அம்மா டெய்லி போகும்போது ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன சொல்லுவார், அந்த நியாயாஸ்திரி, தினமும் நான் செய்ய மாட்டேன்னு தெரிந்தும் இவங்க என்கிட்ட வராங்களே, அப்போ நான் அவங்களுக்கு ஒரு நியாயம் செய்யணும் அப்படின்னு முடிவு எடுப்பார். யாரு? நான் நியாயம் செய்யவே மாட்டேன்னு தெரிஞ்சுமே அந்த அம்மா என்கிட்ட வராங்க, அநியாயக்காரன்னு தெரிஞ்சுமே என்கிட்ட வராங்களே அன்னு இதுக்கு முந்தின பகுதியில் பார்க்கலாம். 18ஆம் அதிகாரம் முன்னில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம். ஆனால் நம்ம தேவன் அப்படி தேவனாக கிடையாது. நியாயம் செய்கிற தேவன், நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், நமக்காக இரவு பகலும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன். அப்ப நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? உலகத்தை நோக்கி ஓடுகிறோமா? ஒருவேளை உலகத்தால் மூலமாக தான் நமக்கு நன்மை வர வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கோம். அதற்கான ஆட்களை நமக்காக அனுப்பி வைப்பார். அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? அநியாயக்காரர்களை நோக்கி பார்த்தே நியாயம் கிடைச்சுன்னா, அநீதி இல்லை, கொஞ்சமும் அநீதி இல்லாத நியாயமான தேவன், நீதி உள்ள தேவன் நமக்கு நியாயம் செய்ய மாட்டாரா? கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, பாருங்களேங்க, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களுக்கு நீடிய பொறுமையும் உள்ளவராய் இருப்பார்கள் இருந்து உங்களுக்காக நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வியை லூக்கா கேட்கிறார் உங்களை நோக்கி. அப்ப அம்மா தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஒருவேளை இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல இருப்போம், கடைசி நாட்கள்ல இருக்கிறோம், நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல புது வருடம் பிறக்க போகிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க நடக்கலையே நினைச்சுட்டே இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட காரியங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறைவேற போகிறது. இந்த கொஞ்ச நாட்கள்ல நீடிய பொறுமையுள்ள தேவன் உங்களிடத்தில் அவர் நியாயம் செய்ய வரப்போகிறார். ஆனா நம்ம தேவன சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். தேவன் நமக்காக நன்மை செய்கிற தேவன். ஒருபோதும் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். ஆனால் தான் இந்த ரொம்ப அழகா சொல்கிறது, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அப்ப தேவன்கிட்ட நியாயம் நன்மை தான் கிடைக்குமே தவிர அநியாயம் தேவன்கிட்ட கிடைக்காது. உங்களை கைவிடாத தேவன் அவரு. ஆனால் தான் இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்கிறது, இரவும் பகலும் நம்மை நோக்கி கூப்பிடுபவர்களாகிய, நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய. நீங்களாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் வேற, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேற. இதை அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீங்க, பிள்ளைகள் நீங்க. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்க தேவனுக்கு சித்தமான காரியங்களை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். தேவன் சித்தமில்லாத காரியத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்காது, கட்டாயம் நடக்காது. ஆனால் தான் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு யோவான்ல சொல்றாரு. அப்ப நம்ம கேட்கும் காரியங்கள் என்னவென்று நாம் நிதானித்து அறிந்து தேவனிடத்தில் கேட்டு சகலத்தை பெற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷமாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நியாயம் செய்ய காத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி எங்கள் வேண்டுதல்கள், எங்கள் விண்ணப்பங்கள் அனைத்துக்கும் நீ செவி கொடுத்து அதை பதில் தருவேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, உம்மடத்தில் உமது சித்தம் என்னவென்று அறிந்து, எங்களை குறித்து அவர்களை குறித்து சித்தம் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றவைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக கூட அவர்களை தயார்படுத்துவேன் என்பதற்காக நன்றியாகவே ஆசீர்வதிக்கும் எஸ்மின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.